என் பேர் கந்தசாமிங்க, சுயமரியாதை தான். இஸ்லாம் திருமணத்துல முத்தா அப்படின்னு ஒரு வகை திருமணம் இருக்கு. அது பொதுவா பரவலா இருக்கிற விபச்சாரத்தின் நாகரிகமான வடிவம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே மாதிரி இஸ்லாம் இந்த 4 திருமணம் பண்ணிக்கிற விஷயங்களை யுத்த காலத்துல நிறைய விதவைகள் வர்றாங்க. அப்ப விபச்சாரம் மாதிரி சமூக கொடுமைகள் நடக்காம இருக்கிறதுக்காண்டிதான் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அதே மாதிரி யுத்தத்துல அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஏன் இஸ்லாம் கவனத்துல எடுத்துக்கலையா? இந்த ஒரு தந்தை மகவேற்பு அப்படிங்கிற ஒண்ணு ஏன் தத்து எடுத்துக்க முடியாது, தன்னோட குழந்தை மட்டும் எடுத்துக்க முடியும், அதுல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாம விட்டது ஏன்? அதாவது முத்தா என்ற ஒரு திருமண முறை இருக்கிறது. அவர் கேட்கிற கேள்வி அவருக்கு தெரிஞ்சிருக்குது. நிறைய பேருக்கு முத்தாண்டா என்னன்னு தெரியாது. அதனால அவர் வார்த்தையை கேட்டாரு. முத்தாண்டா என்னன்னு விளக்கிறாங்க. முத்தாண்டா என்னன்னு கேட்டா, ஒரு வெளியூருக்கு போறோம், அங்க ஒரு 3 மாசம் இருக்க போறோம். ஒரு பெண்ணை பேசி, நான் 3 மாசம் தான் இங்க இருக்க போறேன், 3 மாசத்துக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், 3 மாசத்துக்கு நான் பாட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய மேரேஜுக்கு பேர் என்னது? முத்துவா. அதாவது கல்யாணம் பண்ணா நம்ம காலம் 5 வருஷம் கல்யாணம் பண்றா பொண்ணு கொடுப்பானே எவனாச்சு? நான் உங்க மகளை 5 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்க மகளை 1.5 வருஷத்துக்கு கல்யாணம் வேணா கொடுப்பானா? இப்படி கொடுக்க மாட்டான். அப்ப இது இஸ்லாத்துல இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. அது ஒரு தவறான ஒரு வரலாற்று தவறா விளங்கி கொண்டதுனால அப்படி ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அது எப்படி அந்த வரலாறுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் எங்களுக்கு இஸ்லாத்தினுடைய அத்தாரிட்டி. அவங்க சொன்னதான் இஸ்லாம். அவங்களுடைய ஆரம்ப காலத்துல எல்லாம் அரபுகள்கிட்ட இந்த பழக்கம் இருந்தது. அரபுகள்கிட்ட ஏன்னா அந்த காலத்துல வணிகத்துக்காக வியாபாரத்துக்கு வெளியூர்களுக்கு போவாங்க. நினைச்ச நேரத்துல வந்துட இயலாது. இன்னைக்கு நம்ம திருச்சிக்கு போயிட்டு இன்னைக்கே வந்துடலாம். இன்னைக்கு காலையில் நம்ம திருச்சிக்கு போனோம்னா இன்னைக்கு நைட்டே நம்ம என்ன செய்யலாம், மெட்ராஸுக்கு திரும்பி வந்துடலாம். அந்த மாதிரி வசதி இருக்கிற நேரம் இல்லாம அவங்க என்ன பண்ணணும், வெளியூருக்குன்னு போனாங்கன்னா 3 மாசம் 6 மாசம் ஆகும். அந்த பிரயாணமே 25 நாள்லாம் போகும். அப்ப அந்த போற இடங்கள்ல அவர்களுக்கு அந்த உடல் ரீதியான தேவைகள் ஏற்படும் பொழுது அது விபச்சாரம் மாதிரி இல்லாம போற ஊர்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த வாடகை மனைவின்னு சொல்லலாம். முத்தாவுக்கு சரியான சொல்வதாக இருந்தா வாடகை மனைவி அப்படிங்கிற மாதிரி மனைவிக்குரிய கல்யாணம் முறைப்படி கல்யாணம் எல்லாம் பண்ணி, ஏன்னா விபச்சாரம் சொல்ல இயலாது. எதுக்கு வாடகை மனைவிங்கிறோம்னு கேட்டா, ஊரறியது நடக்கும், எல்லாருக்கும் சொல்லி நடக்கும், கல்யாண பத்திரிகை கொடுத்து நடக்கும், விருந்து போட்டு நடக்கும். விபச்சாரம் அப்படி பண்ண முடியாதுல்ல. நான் அந்த பொண்ணு விபச்சாரம் பண்ண போறேன், நீங்க எல்லாம் வந்துருங்க அப்படின்னு யாராவது கூப்பிடுவோம், விருந்துக்கு வந்து கூப்பிடுவோமா? அது ஒரு வகையில பார்த்தா அது திருமணம் மாதிரி தெரிகிறது. டைம் பிக்ஸ் பண்ணதை வச்சு பாத்தீங்கன்னா விபச்சாரம் மாதிரி தெரிகிறது. அது ரெண்டுக்கு கதமமான முறை. இந்த முறையை அரபியர்கள் செய்து வந்தார்கள் நபிகள் நாயகத்துக்கு முன்பே. அரபு சமுதாயத்தில் வியாபாரத்துக்கு சிரியா ஈராக்கு அப்படி இப்படி போவாங்க. போற இடங்கள்ல அங்கங்க 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் எல்லாம் தங்குவாங்க. அங்கே இருந்துட மாட்டாங்க. பேசி அதுக்கு ஒரு தொகையை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு ஏறக்குறைய விசாரம் மாதிரி திருமணம் மாதிரி இருக்கும். இப்படி ஒரு முறை இருந்தது. இதை இஸ்லாம் வந்த புதுசுல ஆரம்பத்தில் இஸ்லாம் இதை தடை செய்யவில்லை. இஸ்லாம் சட்டத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்ற நாங்கள் வைத்திருக்கிற இந்த கொள்கை கோட்பாடு எல்லாமே ஒரே நாள்ல மொத்தமா இதான் இஸ்லாம் எங்களுக்கு தரப்படவில்லை. இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாமே நபிகள் நாயகத்தினுடைய 23 வருஷ காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கப்பட்டது. இஸ்லாமிய சட்டம் இருக்கு பாருங்களேன். தொழுகை ஒரு நாள் தரப்பட்டிருக்கும், இன்னும் 2 வருஷம் கழிச்சு நோன்பு வைக்கிற சட்டம் வந்திருக்கும். 23 வருஷத்துல சிறிது சிறிதாக வழங்கப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாம். குர்ஆனே 23 வருஷத்துல அருளப்பட்டுச்சு. இறைவனிடமிருந்து நபிகள் நாயகத்துக்கு வந்த அந்த வேதம் ஒரே நாள்ல புஸ்தகமாகி தான் குர்ஆன் சொல்லப்படவில்லை. 23 வருஷத்துல சிறிது சிறிதாக அருளப்பட்டதுதான் குர்ஆன் என்பது. இஸ்லாமும் அப்படித்தான். அப்படி இருந்ததுனால அந்த காலகட்டத்தில் இதை தடை செய்யக்கூடிய இறை கட்டளை வரவில்லை. அப்ப முஸ்லீம்களும் அதை செய்தார்கள். அதாவது அன்றைய அரபுல என்ன வழக்கம் இருந்துச்சோ அந்த வழக்கத்தை நபிகள் நாயகம் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன். ஆரம்ப காலத்தில் அரபுகள் தண்ணி அடிச்சாங்க. நபிகள் நாயகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட அரபுகள் முஸ்லீம்களாக இருந்து தண்ணி அடிச்சாங்க சில வருடங்கள். அப்புறம் இஸ்லாம் அதை தடுக்குது. இனிமேல் நீங்க தண்ணி அடிக்க கூடாது அப்ப நிறுத்திக் கொள்றாங்க. முஸ்லீமா இருந்தே போதை அருந்தி இருக்கிறாங்க. ஏன் அருந்தினாங்கன்னு கேட்டா, அன்றைக்கு அரபுகள் அருந்தினாங்க, இஸ்லாத்தை தழுவிய பிறகும் அருந்தினார்கள், இஸ்லாம் தடுத்த பிறகு நிறுத்திக் கொண்டார்கள். இதே மாதிரி தான் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பழக்கத்தை மக்கா வெற்றியின் போது, மக்காவை அவர்கள் வெற்றி கொள்றாங்க. வெற்றி கொள்ளக்கூடிய நேரத்தில் எல்லா மக்களையும் ஒன்று தட்டு பிரம்மாண்டமான மக்கள் திரளுக்கு மத்தியில் நான் இந்த முத்வா என்ற இந்த வாடகை மனைவி திட்டத்தை நான் ஹராமாக்குகிறேன், தடை செய்கிறேன் என்று அவங்க தடை செஞ்சிட்டாங்க.
அந்த தடை செய்வதற்கு முந்தைய வரலாறை எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. மது அருந்துவது கூட இஸ்லாத்தில் ஒரு கால முஸ்லிம்கள்ட்ட இருந்தது ஒரு காலத்தில். அது தடுக்கப்படாமல் இருந்ததை தவிர பின்னாடி நபிகள் நாயகம் தடுத்து விட்டார்கள். வட்டி ஒரு காலத்தில் தடுக்கப்படாமல் இருந்தது. நபிகள் நாயகத்தினுடைய முதல் 10 வருட காலத்து முஸ்லிம்கள் வட்டி வாங்கினார்கள். நபிகள் நாயகம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து முதல் 10 வருஷத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் வட்டி வாங்கினார்கள், வட்டி கொடுத்தார்கள். மதீனாவுக்கு நபிகள் நாயகம் போன பிறகுதான் வட்டி என்பது இனிமே வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது, தடுக்கப்படுகிறது. அது வரைக்கும் அதை செஞ்சாங்க. அதே மாதிரி முத்தா என்பது இஸ்லாத்தில் அரபுகள்கிட்ட இருந்ததை இஸ்லாம் தடுக்காமல் இருந்தது, முஸ்லிம்களும் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஊரறிய உலகறிய தெளிவாக அதை ஹராம் என்று அறிவித்து விட்டார்கள் என்பது சான்று இருக்கிறதுனால இஸ்லாத்தில் முத்தா என்பது கிடையாது. அரபு சமுதாயத்தில் இருந்தது, வாடக மனைவிலாம் கிடையாது. இத்தனை வருஷம் பேசிக்கிட்டு போனா அது விபச்சாரம் தான். நபிகள் நாயகம் தடுத்துறதுனால அது இஸ்லாமிய அடிப்படையில் திருமணம் ஆகாது, அதுக்கு பேர் விபச்சாரம். 1 மாசம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், 2 மாசம் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற விளையாட்டுக்கு இடம் கிடையாது. அந்த வரலாற்றை படிக்கிறவங்க பழைய செய்தி படிப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஹிஜ்ரி முதல் ஆண்டில் நாங்கள் இப்படி செய்தோம், 2வது ஆண்டில் செய்தோம், செஞ்சிருக்கிறாங்க, நபிகள் நாயகம் காலத்தில் நடந்திருக்க அப்படின்றாங்க. பின்னாடி தடுக்கப்பட்ட செய்தி தெரியாதுன்னா இப்படி செய்யறாங்க. சரியா? முத்தாங்கிறது ஒண்ணு. 2வது என்ன கேட்டீங்க? தத்து எடுக்கிறது. அதாவது இஸ்லாத்தில் தத்து எடுத்தல் ஏன் இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் அவங்களே தத்து எடுத்தாங்க. நல்ல விளைக்கு நபிகள் நாயகமே நபியாக ஆவதற்கு முன்னால் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை நாங்க 2ஆ பிரிச்சுக்கிடுவோம். அவங்க பிறந்ததுல இருந்து 40 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கை உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஒரு மனிதன் என்ற முறையில் உள்ள வாழ்க்கை. நான் இறைவனுடைய தூதர்னு 40 வருஷமா சொல்லல. ஒரு வியாபாரியா இருந்தாங்க, உங்களை மாதிரி என்னை மாதிரி ஒரு சாதாரண மனிதராகத்தான் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். 40வது வயசில் தான் நான் இறைவனுடைய தூதன், இறைவனிடமிருந்து எனக்கு செய்தி கிடைக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்ப 40 வயசுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் செய்ததெல்லாம் இஸ்லாத்தில் வராது. அந்த ஊர் வழக்கப்படி என்ன செய்யணும் செஞ்சு கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஜெயித் இப்னு ஹாரிசாவுடைய மகன் ஜெயித் என்பவரை நபிகள் நாயகம் அவங்க எடுத்து வளர்த்து, நபிகள் நாயகம் ஆவறதுக்கு முன்னாடி 40 வயசுக்கு முன்னாடி வளர்த்து அவங்கள மகன் என்று வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஊரெல்லாம் அவரை ஜெயித் இப்னு முகமது தான் சொல்லும், முகமதுடைய மகன் ஜெயித் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. பிறகு திருமறை குர்ஆன்ல நீங்கள் யாரை தகப்பன் என்று சொல்கிறீர்களோ உங்களை பெற்றெடுத்தால் தான் தகப்பன் என்று சொல்லணும். உங்களை தாய் என்று நீங்கள் ஒருத்தைய சொல்வதாக இருந்தால் பெற்றவள் தான் தாயாக ஆவாளே தவிர அதுல ஒரு போலி இருக்கு, பொய் இருக்கிறது. தகப்பன் என்பதற்கு அர்த்தம் என்ன? என்னுடைய உயிரணுவில் இருந்து உண்டானவன் அப்படிங்கிறது அர்த்தம். தாய் என்பதனுடைய சரியான அர்த்தம் என்ன? அவளுடைய கருவறையில் நான் இருந்தேன் என்பது அர்த்தம். அப்ப ஒரு தாய் என்று சொல்வதாக இருந்தால் நீ அவள் கருவறையில் இருந்திருக்க வேண்டும். தந்தை என்று சொல்வதாக இருந்தால் அவனுடைய உயிரணுவுக்கு நீ பிறந்திருக்க வேண்டும். இப்படி இல்லாம நீ யாருக்கோ பிறந்து விட்டு இவரை தந்தை என்று சொல்வது அது ஒரு ஏமாற்றுதல் அதில் இருக்கிறது, அதுல ஒரு மோசடி இருக்கிறது. எவனுக்கோ பிறந்த ஒருத்தனை நீ எப்படி உன்னுடைய மகன் என்று சொல்ல முடியும்? உனக்கு அவனுக்கு என்ன வகையில சம்பந்தம் இருக்குது? அதனால இந்த மகன் என்ற அந்த உறவு கிடையாது. வழக்கு கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லல, கூடாதுன்னு சொல்லுது. அதுல இன்னொன்னு கவனிக்கணுங்க. இப்போ ஒரு வீட்டுல ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன மாதிரி வேற மாதிரியான ஃபீலிங் வருமா? வராது. அந்த தகப்பனுக்கு அந்த தாய்க்கும் பிறந்திருக்கிறதுனால அந்த தங்கச்சி என்ன மாதிரியான டிரெஸ்ல என்ன மாதிரியான கோலத்துல இருந்தா கூட அந்த அண்ணனுக்கு ஒரு மாதிரியான உணர்வுகள்லாம் வராது. அதே மாதிரி அண்ணனை பார்த்து தங்கச்சிக்கு ஒரு மாதிரியான உணர்வுகள் வருமானா வராது. ஏன்னு கேட்டா அந்த ஒரே இதுல இருந்து வந்ததுனால ஒரே ரத்தம் ஓடுறதுனால அது மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒருத்தனை எடுத்து நான் வளர்க்கிறேன் என்று சொன்னா அவன் எனக்கு பிறந்தவன் இல்லைன்னு மறைச்சு வளர்த்தா வேண்டுமானால் அவன் இருக்கலாம். நமக்கு அப்ப இவன் தான் என்று தெரிஞ்சிருக்குமே, ஆனால் அவனுடைய உள்நோக்கம் எல்லாம் வேற மாதிரி டைப்ல தான் இருந்துகிட்டு இருக்கும். இவனுடைய மகளையே அவன் என்ன செய்வான்? தப்பாக அணுகுவதற்கெல்லாம் எண்ணுவான். நமக்கு தங்கச்சி இல்லையில, நமக்கு தங்கச்சி அங்கேயில இருக்குது, அந்த மாதிரியாக நினைக்குவான். அதே போல சொத்து அடைவதற்காக வேண்டி இவனை காலி பண்ண நினைக்குவான். மகனுக்கு மகன் என்ற முறையில வாரிசு உரிமை கிடைக்கும் என்று வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் பெத்த மகன் பிள்ளைய அப்பனை கொள்ளுவானா? கொள்ள நினைக்க மாட்டான். இவன் உட்கார்ந்துகிட்டு இருக்கனால நம்ம மகன் ஆயிட்டோம், இவன் என்னைக்கு மண்டையை போடணும் அப்பதானே சொத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் எல்லாரும் செய்வான் இல்ல.
அப்படின்னு ஒரு 4 பேருக்கு கூட என்ன வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டியும் அதுல ஒரு பொய்மை இருக்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, தாயை சொன்னாலும் தகப்பனை சொன்னாலும் இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும். ஒரு பெண்ணோட ஒரு ஆண் போயிட்டு இருக்கான், ஏப்பா போன? எங்க அம்மா அவங்க அம்மா மாதிரி இந்த விளையாட்டு வச்சுக்கிறாங்க. சின்ன அம்மா மாதிரி வயிற்றுல நீ பிறந்தியா? இஸ்லாம் கேட்கும். கொஞ்சம் ஒரு 25 வயசு பையன் ஒரு 40 வயசு பெண்ணோட தனியா போயிட்டு இருக்கான், ஒரு ரூம்ல தனியா உட்காந்துட்டு இருக்கான். என்னடான்னு கேட்டா, அவங்க எங்க அம்மா மாதிரி, நான் அம்மா ஆக்கிக்கிட்டேன். அதான் இஸ்லாம் போலீங்க, அதெல்லாம் கிடையாது. எப்படி அம்மாவும் நீ அவன் வயிற்றுல இருந்தியா? நீ பொய் சொல்ற அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அதே மாதிரி தகப்பன் என்று சொல்வதாக இருந்தாலும் உதுஊஹும் லி ஆபாயிஹிம், அவர்களை அவர்களின் தந்தையின் பெயரோடவே சேர்த்து அழையுங்கள். அப்படி தகப்பன் தெரியவில்லை என்று சொன்னால் உங்களுடைய சகோதரர் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். ஒருவனுடைய தகப்பன் தெரிந்தால் இன்னார் மகன் என்று சொல்லுங்கள். தகப்பன் இல்லம் தாளமோ ஆபாகும், அவங்களுடைய தகப்பன் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் இஹ்வானுக்கும் அவங்க உங்களுடைய பிரதர்ஸ் சொல்லிக்கிறங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. அதுல ஒரு போலித்தனம் இருக்கிறதுனால வேணாங்க, உண்மை இல்லை.